மாம்சமான நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவர். அதனால்தான் அவருடைய சமுதிரம் வந்திருக்கிறோம். அல்லேலூயா. ஜெபத்தை கேட்கிற நீங்களும் அவர் ஒருவர் மாத்திரம்தான். யாராலையும் ஜெபத்தையும் வேண்டுதலையும் கேட்க முடியாது. காதுகள் இருந்தும் கேட்காது, கண்கள் இருந்தும் மாறாது. ஆனால் கேட்கிறவர் ஒருவர் இருக்கிறார், அவர் ஜீவனுள்ள தேவனாகிய இயேசு மாத்திரமே. அல்லேலூயா. ஜனங்களுக்கு எல்லாம் அவர் பதில் தந்து நம்மை நடத்த அவர் போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா. கண்களை மூடி நம்முடைய சமுதிரம் அன்றுகளை நீங்களோடு பேசுகிறார்கள். இந்த இடத்து நாளுகளை அரசியலை பார்க்க மன கண்களை திறந்தவர்களாக அன்றுகளை ஒரு சுதாபியனோடு கொடுத்து கொள்ளாங்க. அன்று நீர் என்னோடு பேச ஆண்டுகிறே, உள்ளங்களை நீர் திறந்தவர்களாக ஆண்டவரே, அன்னைக்குள்ளையில் வேதனை தருவீராக சொன்னான். சுதாபியான வினத்தில் கிடைப்படும்படியாக சுமிக்கிறோம். ஆண்டை பேசலாம். ஒரு உள்ளங்களை திறந்தவர்களாக அன்றுகளை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி ஜீவிக்கு பலனை தான் ஆண்டவரை சொன்னார். கிருபைகளினால் நிரப்புவீராக, இருதயத்தை பக்குவப்படுத்துவீராக. ஆகிய நல்ல நிலையத்தில் வைக்கப்பட்ட படுகிற விதைகளாய் மாற்றுவதையாய் ஜீவிக்கிறோம். ஒரு வேறுபாட்டின் ஜீவியும் ஒரு பரிசுத்த ஜீவியும் இந்த உலகத்தில் நாங்கள் ஒரு மாதிரியான ஒரு ஜீவியத்தை வாழ எங்களுக்கு உதவி செய்ய ஜீவிக்கிறோம். தாழ்த்துகிறோம். ஓகே, நம்ம வாசிக்கிற வசனத்துக்கு நேராய் கடந்து வரலாம். ரோமர் 12ஆம் அதிகாரம் அதனுடைய 1ஆவது வசனம் 2வது வசனத்தை வாசிப்போம். சரீரங்களை பரிசுத்தமும் ஜீவபலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. அடுத்து, நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் விதியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. மனது ஒவ்வொரு நாளும் புதிதாக்கப்பட வேண்டும். ஆண்டவருக்கு முன்பாக புதியதான மனதோடு இருக்கிறவர்களை அவர் ஏற்றுக்கொள்கிறவராய் இருக்கிறார். மனம் புதிதாகாம நம்முடைய சரீரம் நாம் மறுரூபம் அடைய முடியாது, பரலோக ராஜ்யத்திற்கு போக முடியாது. ஆண்டவருக்கு முன்பாக நம்ம பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்து மறுரூபத்தின் ஜீவியத்தோடு வாழணும்னா இருதயம் மனம் புதிதாக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. மனசு கிளியரா இருந்துச்சுன்னா எல்லாவற்றையும் ஆண்டவர் புதிதாக மாற்றுகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஓகே, நம்ம அநேக காரியங்களை நம்ம கடந்த நாட்களில் நம்ம தியானித்து வருகிறோம். இப்போ கடைசியாக நம்ம பார்த்தது என்னன்னா, இப்போ இந்த பிரபஞ்சத்தின் வேஷத்தை பார்த்தோம், 2 காரியங்களை பார்த்தோம். உலகத்தின் வழக்கமும் மக்களுக்கு முன்பதாக ஜனங்களுக்கு முன்பாக பக்தியின் வேஷம் தரித்திருக்கிறதையும் நம்ம என்ன செய்கிறோம் பார்த்தோம். நேற்றையிலிருந்து நம்ம எதை பார்க்கிறோம்? எவற்றிலெல்லாம் உலக வேஷம் விசுவாசிகளுக்குள்ள இருக்கிறது என்று நம்ம பார்த்தோம். ஒரு 7 காரியங்களை பார்த்தோம். என்னெல்லாம் பார்த்தோம் சொல்லுங்க பார்ப்போம். மக்களுடைய கலாச்சாரம், வாழ்க்கை முறை, பழக்க வழக்கங்கள், வியாபார மோகம், பொழுதுபோக்குகள், ஆடை அணிகலன்கள், ஆசைகள், கல்ச்சர், லைஃப் ஸ்டைல், கம்யூனிகேஷன், பிஸ்னஸ், என்டர்டெயின்மெண்ட், அவுட்டர் அப்பியரன்ஸ், டிசைர்ஸ். அப்போ அப்படி 7 காரியங்களை நம்ம என்ன செய்யணும் பார்த்தோம். 7 காரியங்களை நம்ம லைட்டாக யோசிச்சு நம்மளே ஒரு தியானம் பண்ணி நம்ம கடந்து சென்றோம். ஓகே, அடுத்தது நம்ம பார்த்தது பிரபஞ்சம் நமக்குள் இருந்தால், இந்த உலகம் நமக்குள் இருந்தால் என்ன நடக்கும். அப்போ முதல்ல உலகம் நமக்குள்ள இருக்குமோ அது என்ன செய்யும்னா, அது என்ன செய்யும்? சத்தியத்தை செல்வார்க்கு என்ன செய்யும்? சீரழிக்கும். சத்தியம் உள்ள போகும், ஆனா வளர விடாது, செழிக்க விடாது, கனி தர விடாது. அல்லேலூயா.
உலகம் நமக்குள்ள இருந்துச்சுன்னா உலகம் நமக்குள்ள இருக்கிற வருகிற வார்த்தைகள் செயல்படாதபடிக்கு அந்த முள்ளுகள் எல்லாம் என்ன செய்கிறது? நெருக்கி அந்த சத்தியத்தை சீரழித்து விடுகிறது. அது ஆண்டவருக்குள்ள மேலும் வளர விடாதபடிக்கு அது நம்மை பட்டு போக வைக்கிறது. அல்லேலூயா. ஓகே, அது என்ன செய்கிறது? அடுத்து சாத்தானானவன் மனதை என்ன செய்கிறான்? குருடாக்கி போடுகிறான். அப்போ என்ன செய்யலாம்? அதை வளர விடாதபடிக்கு ஐஸ்வர்யத்தை மயக்கம் வந்துன்னா கண்ணு தெரியாது அப்படித்தானே? ஆமா, மயக்கம் மனசை என்ன செய்யலாம்? குருடாக்கிடலாம் அப்படித்தானே? ஆமா, மயக்கம் கண்ணு தெரியாது. சிலர்லாம் சும்மா மயக்குவாங்க, அதை பத்தி நான் சொல்லல. மயக்கம் வந்துச்சுன்னா உண்மையில என்ன செய்யாது? கண்ணே என்ன செய்யாது? தெரியாது. அடுத்து ரெண்டாவது என்ன பார்த்தோம்? உலக உறவிற்கும் பொருளுக்கும் முக்கியத்துவம் கொடுக்க வைக்கிறது. உலக உறவிற்கும் பொருளுக்கும் முக்கியத்துவம், உலக விதமான பொருட்களுக்கு என்ன செய்கிறது? முக்கியத்துவம் கொடுக்க வைக்கிறது. உறவிற்கு என்ன செய்கிறது? முக்கியத்துவம் கொடுக்க வைக்கிறது. அப்ப அதுக்கு உறவிற்கு முதல்ல யாரை தியானிச்சோம்? நம்ம கணவன் மனைவி தானே? ஆமா, அது தானே? ஆமா, ஏதோ பரிதாபத்தின் சின்னங்களாய் உட்கார்ந்துருக்கிற மாதிரி உட்கார்ந்துருக்கிறீங்க. ஆமா ஆமா, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையே. ஆமா ஆமா, நேற்றுக்கு எல்லாம் கிளியர் ஆயிடுச்சு தானே? ஹலோ, நேற்றுக்கு எல்லாம் கிளியர் ஆயிடுச்சு தானே? ஆமா, வசனம் கேட்ட வார்த்தைகளின் படியா நம்ம நடப்போம் தானே? ஆமா, அல்லேலூயா. ஆமா, உலகத்தின் உறவிற்கு தேவ பயத்தோடு இருந்தா எல்லாவற்றுக்காகவும் தேவனை ஸ்தோத்திரம் செலுத்தி அவரை முன்னிறுத்தி சகலவற்றையும் செய்ய ஆண்டவர் பலனை தருவார். அல்லேலூயா. ஆண்டவரை முன்னிறுத்தி எல்லாவற்றையும் செய்ய ஆண்டவர் நமக்கு பலன் தருவாராக. அல்லேலூயா. கர்த்தரை மாத்திரம் முன்னால் நிறுத்துவோம். குடும்பத்திலையும் முதல்ல ஆண்டவர் நிறுத்துங்க. ஆண்டவரை நிறுத்தினா மீதி எல்லாத்தையும் அவர் பார்த்து கொள்வார். நம்ம வீட்டுல போர்டு மட்டும் பெருசா வச்சிருக்கோம், இக்குடும்பத்தில் வீட்டின் தலைவர். ஹலோ, சொல்லுங்க. இயேசு கிறிஸ்து. ஆமா, இயேசு கிறிஸ்து இவ்வீட்டின் தலைவர். ஆனா உள்ள போய் பார்த்தாதான் தெரியும் எல்லாருமே தலைவராக தான் இருப்பாங்க. ஆமா, அவர் வருமோ அவர் தலைவர், இவங்க வருமோ இவங்க தலைவர், அடுத்து பாண்டுகள் வருமோ அவங்களும் தலைவர்களா தான் இருப்பார்கள். எல்லாருமே தலைவர்களா இருப்பாங்க. எல்லாரும் தலைவரா இருந்தா அவருக்கு அங்க வேலை இல்லை. அல்லேலூயா. அவர் சொல்லுகிறதை செய்யுங்கள். அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். மரியாதை அதை தான் சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. அப்போ மரியாதை சொன்னதையாக கேளுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா ஆமா. மூன்றாவதாக இதில் நான் சொல்லியிருந்தேன், இது ஒரு 5 பாயிண்ட் இருக்குது அப்படின்றது சொல்லியிருந்தவர்களுக்கு. உலகம் நமக்குள் இருந்தால் என்ன நடக்கும்? முதலாவது, சத்தியத்தின் செல்வாக்கை சீரழிக்கும். 2வது, உலக உறவிற்கும் பொருளுக்கும் முக்கியத்துவம் என்ன செய்யும்? கொடுக்க வைக்கிறது. 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் அதனுடைய 10வது வசனத்தை வாசிப்போம். 2 தீமோத்தேயு 4:10. இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு பிரிந்து தெசலோனிக்கியா பட்டணத்திற்கு போய்விட்டார். போய்விட்டார்கள். அல்லேலூயா. இங்க வாசிக்கிறோம், தேமா இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு பிரிந்து. அப்போ அவன் அதுவரையிலும் தேமாவை குறித்து பார்க்குமோ எல்லா சூழ்நிலையிலும் ஊழியத்தில் எல்லா நேரங்களிலும் பவுலோடு கூட இருந்தவன் இந்த தேமா. அல்லேலூயா. தேமா. நான் 3வது பாயிண்ட் என்னன்னா, விசுவாசத்தையும் தேவ திட்டத்தையும் விட்டு வழி விலக பண்ணும். ஓகே, எழுதிக்கோங்க, நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். விசுவாசத்தையும் தேவ திட்டத்தையும் விட்டு வழி விலக பண்ணும். ஓகே, விசுவாசத்தையும் தேவ திட்டத்தையும் விட்டு வழி விலக பண்ணும். ஓகே, நீங்க பார்ப்போம். இதில் நம்ம வாசிக்கும்போ தேமா என்ன செய்கிறார்? இப்பிரபஞ்சத்தின் மீது ஆசை வைத்து அவர் என்ன செய்கிறார்? பவுலை விட்டு கடந்து செல்கிறார். ஊழியத்தை விட்டு அவன் பிரபஞ்சத்திற்குள்ளாக உலகத்திற்குள்ளாக அவன் செய்கிறான், கடந்து செல்லுகிறான். அல்லேலூயா.
இந்த தேமாவை குறித்து நம்ம பார்க்கும்போது, இந்த தேமா பவுலுடைய எல்லா சூழ்நிலையிலும் பவுலோடு கூட இருந்தவன். அவன் சிறைச்சாலையில் இருக்கும்போதும் சிறைச்சாலையிலையும் பவுலோடு கூட இருக்கிறவன் இந்த தேமா. அல்லேலூயா. ஒரு இடத்துக்கு ஊழியத்திற்கு போவோம், எல்லாரையும் பிடிச்சு நிந்திக்குமோ, அவமானப்படுத்துமோ, அடிக்கும்போதும் இவன் என்ன செய்திருந்தான்? கூட இருந்துட்டு தான் இருந்தான். ஆனா திடீர்னு கடைசி காலத்தில், அதாவது பவுல் இனி அவர் ரோமுக்கு கடந்து செல்கிறார். ரோமுக்குள்ளே அவர் கடந்து செல்லும் போது அவனை பிடித்து என்ன செய்வார்கள்? கொலை செய்வார்கள் என்று தெரிந்த உடனே தேமா என்ன செய்கிறார் என்றால், இவர் கூட இருந்தோம்னா நம்மளே என்ன செஞ்சிருவாங்க? கொலை செஞ்சிருவாங்க அப்படிங்கிற ஒரு பயம் உள்ள இருந்தது. நான் வெளியே போய் வேலை செஞ்சு பொழைச்சா கூட நான் இன்னும் என்ன செய்வேன்? நல்லா இருப்பேன். இதுக்குள்ள இருந்து இங்க இருந்து இந்த அடியும் இந்த அவமானத்தையும் வாங்கிட்டு இந்த சிறைச்சாலைக்குள்ளேயும் நான் இருக்கிற மாதிரி எனக்கு சூழ்நிலை இருக்கிறதே என்று சொல்லி அவன் நினைத்து அவன் ஊழியத்தை விட்டு உலகத்திற்குள்ளாக அவன் போகிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் விசுவாசத்தை விட்டு, அவனுக்குள்ள இருக்கிற விசுவாசம் என்ன செய்கிறது? உலகத்தை பார்த்து குறைந்து போய்விட்டது. அல்லேலூயா. உலகத்தை பார்க்கிறான். உலகத்தை பார்த்து நான் வெளியே போனேன்னா எனக்கு நல்ல நல்ல வருமானம் இருக்கும், அந்த உலகத்துக்குள்ள எனக்கு நான் இருந்தேன்னா எனக்கு எல்லா தேவைகளும் சந்திக்கப்படும், நான் இப்படி கஷ்டப்பட வேண்டியது இல்லை, சிறைச்சாலையில் இருக்க வேண்டியது இல்லை, அவமானப்பட வேண்டியது இல்லை, துன்பங்களை சகிக்க வேண்டியது இல்லை என்று சொல்லி அவன் அதை பார்த்து, ஆண்டவர் அவனை குறித்து ஒரு திட்டத்தை வைத்திருந்திருப்பாரு. அப்படிதானே? அவன் ஊழியத்திற்குள்ள இருந்திருந்தான்னா அவனை குறித்து ஆண்டவர் ஒரு திட்டத்தை என்ன செஞ்சிருப்பாரு? வைத்திருப்பார். அவனையும் ஆண்டவர் பவுலை விட்டு பிரித்து ஒரு தனியாக ஒரு அப்போஸ்தலனாக அவனும் பல சபைகளை ஸ்தாபிக்கக்கூடிய அளவுக்கு, சபைகளுக்கு போதனை செய்கிற அளவிற்கு ஆண்டவர் அவனை என்ன செஞ்சிருக்கலாம்? உயர்த்தி இருக்கலாம். ஆனால் அதற்கு கீழ்ப்படியாமல் உலகத்தை பார்த்தும் உலகத்தினுடைய கிரியைகளை பார்த்தும் அவன் தேவனை விட்டும் விசுவாசத்தை விட்டும் தேவ திட்டத்தை விட்டும் அவன் வழி மாறி போகிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப உலகம் உள்ள பிரவேசிக்க ஆரம்பிச்சுன்னா விசுவாசமும் தேவ திட்டமும் நமக்குள்ள குறைய தொடங்குகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. விசுவாசி எப்ப குறையும் தெரியுமா? உலகம் நமக்குள்ள வந்துருச்சுன்னா உலகத்திற்கு மேல நம்பிக்கை போயிடும். ஆண்டவர் மேல இருக்கிற விசுவாசம், ஆண்டவர் மேல இருக்கிற நம்பிக்கை என்ன செஞ்சிடும்? குறைஞ்சிரும். நம்ம எதுக்கு எடுத்தாலும் உலகத்தை நம்புவோம். என்கிட்ட பணம் இருக்குது, பொருள் இருக்கிறது, அது இருக்கிறது, இது இருக்கிறது, ஆழ்வலை இருக்கிறது, இவர்களை வைத்து இங்க வச்சு ரெக்கமெண்ட் பண்ணி அப்படி பண்ணி இப்படி பண்ணி செஞ்சிடலாம் என்று சொல்லி உலகத்தை தான் பார்ப்போமே தவிர ஆண்டவர் என்ன செய்ய மாட்டோம்? பார்க்க மாட்டோம். அல்லேலூயா. அப்ப இப்ப யாரும் துணை இல்லை, எல்லாம் தனியா இருக்குமோ நம்ம யாரை பார்ப்போம்? ஆண்டவராக தான் பார்ப்போம். ஏதாவது ஒரு காரணம், ஏதாவது ஒரு காரியம் ஆண்டவர் எனக்காக செய்வாரு, எனக்கு ஒத்தாசை வருகிறது அவர் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவரை மட்டும் நோக்கி பார்த்து நம்முடைய விசுவாசத்திலே வளரும்படியாக அது உதவியா இருக்கும். அல்லேலூயா. நமக்குள்ள வந்துடக்கூடாது. பல சூழ்நிலை தேவனுடைய திட்டங்களை, நம்மை குறித்து வைத்திருக்கிற திட்டத்தை ஆண்டவர் என்ன செய்ய முடியாது? நிறைவேற்ற முடியாது. அல்லேலூயா. ஆண்டவர் பல திட்டங்களை நம்மை குறித்து வைத்திருக்கிறாரு. அந்த திட்டங்களை ஆண்டவர் நிறைவேற்றுவாராக. அல்லேலூயா. அனனியாவும் சப்பீராவும் அனனியாவும் சப்பீராவை குறித்து பார்க்கும்போது அவர்கள் நல்ல விசுவாசிகள், ஆண்டவரை ஆராதிக்கிறவர்கள், ஆண்டவரை உயர்த்துகிறவர்கள், ஆண்டவருக்குள்ளாக நன்றாய் இருந்தவர்கள். எல்லாரும் தங்களுக்குள்ளவைகள் எல்லாவற்றையும் விற்று ஆலயத்துல கொண்டு வந்து எல்லாத்தையும் ஒட்டுக்க வைத்து எல்லாத்தையும் பொதுவா என்ன செய்தார்கள்? அனுபவித்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாவற்றையும் பொதுவாய் அனுபவித்தார்கள். அல்லேலூயா. அவர்களுக்குள்ள வேறுபாடு இல்லை. ஒரு சாக்லேட் வாங்கினாலும், ஒரு 4 பேர் இருக்கிறாங்கன்னாலும் எல்லாரும் ஒவ்வொரு கடிக்கடிக்கையா என்ன செஞ்சாங்க? எடுத்துக்கிட்டாங்க. அல்லேலூயா. ஒரு டிஃபன் பாக்ஸ்ல கொஞ்சம் சாப்பாடு இருந்தாலும் 4 பேர் சேர்ந்து கையை விட்டு எல்லாரும் பொதுவாய் அனுபவித்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா.
எல்லாத்தையும் கொண்டு வந்தார்கள். சகோதரர்களாக சகோதரிகளாக எல்லாம் ஒரே மாதிரி அப்படிதான் சபைக்குள்ள இருந்தார்கள். அப்படிதான் இருக்கணும். அல்லேலூயா. இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் அவர்களுக்குள்ளாக சாத்தான் பிரவேசிக்கிறார். சாத்தான் இருதயத்தை நிரப்புகிறார். உலகத்தின் மேல ஒரு இச்சையும் ஆசையும் வந்தது நிமித்தமாக எப்படியாக கொஞ்சத்தை எடுத்து வைத்து கொஞ்சத்தை கொண்டு பாதபடியில வைத்து அவன் உண்மையை பேசியிருந்தான்னு நினைக்கிறேன். நான் கொஞ்சத்தை வீட்டுல வச்சிருக்கிறேன், என்னுடைய எதிர்காலத்துக்காக நான் வச்சிருக்கிறேன், என்னுடைய மருத்துவ செலவுக்காக வச்சிருக்கிறேன், இல்லை ஏதோ ஒரு காரியத்துக்காக நான் என்ன செஞ்சிருக்கிறேன், வைத்திருக்கிறேன், மீதியை நான் கொண்டு வந்து உங்களுடைய பாதத்துல வைக்கிறேன்னு சொல்லியிருந்தா ஆண்டவர் அடிச்சிருப்பாரா? அடிச்சிருக்க மாட்டாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. பல சூழ்நிலையில நம்ம ஆண்டவரை வஞ்சிக்கிறோம். பல சூழ்நிலையில ஆண்டவரை வஞ்சிக்கிறோம். ஆண்டவருக்குரியது என்று நியமித்தால் அது ஆண்டவருக்குரியதாக தான் இருக்கணும். அல்லேலூயா. அதுல ₹1 கூட வஞ்சிக்க கூடாது. புரியுதானே? புரியுதானே? ஆமா. நீங்கள் எதனாலே வஞ்சித்தீர்கள்? என்ன எதனால வஞ்சித்தீர்கள்? தசமபாகம் காணிக்கைகளிலும் தானே. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரை வஞ்சிக்க கூடாது பாருங்க. ஆமா, அது நான் ஊழியக்காரனுக்கு கொடுத்தேன் அப்படின்னு நீங்க என்னைக்கு நினைக்கிறீங்களோ அன்னைக்கே முடிச்சுங்க, பலகட்டி பூட்டப்பட்டுடும். அல்லேலூயா. நான் ஆண்டவருக்கு கொடுக்குறேன்னு நினைக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருக்கு கொடுத்தால் அவர் திருப்பி கொடுப்பாரு. கொடுத்து சோதித்தவர்களுக்கு தெரியும். அல்லேலூயா. ஆச்சரியமா ஆண்டவர் நடத்துவார் பாருங்களேன். நம்ம யோசிக்காத பாதைகள் எல்லாம் ஆண்டவர் நமக்கு தரப்பாரு. அல்லேலூயா. யோசிக்காத பாதைகள், நினைக்காத பாதைகள், நம்ம ஐயோ அதெல்லாம் நம்ம எவ்வளவோ ஆக வேண்டிய இடங்களில் எல்லாம் ஆண்டவர் நம்மளை அதிசயமா கொண்டு வருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. கொடுத்து ஆண்டவருக்கு கொடுத்து அனுபவித்தவர்களுக்கு மட்டும்தான் அந்த அனுபவம் அறியும். அல்லேலூயா. ஒரு நாளும் ஆண்டவரை வஞ்சித்து விடாதபடிக்கு ஆண்டவருக்குரியதை ஆண்டவருக்கு கொடுத்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அனனியாவை சப்பீராளையும் போல அல்ல. இப்போ அவங்களை குறித்து ஆண்டவருடைய திட்டம் போயிடுச்சு. அவர்களுக்கு செய்தது நிமித்தமாக அவ்வளவு நாள் அவங்க ஆண்டவரை விசுவாசித்து வித்து கொண்டு வந்தது எல்லாமே வேஸ்டா போச்சு, வீணா போச்சு, வீணா போச்சு. உலகம் நமக்குள்ள பிரவேசிக்க விட்டுறாதீங்க. அல்லேலூயா. ஓகே, அடுத்ததாக 4வதாக லூக்கா 16ஆம் அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்தை வாசிப்போம். லூக்கா 16:8. புத்தியாய் செய்தான் என்று எஜமான் கண்டு அவனை மெச்சிக்கொண்டான். இவ்விதமாய் ஒளியின் பிள்ளைகளை பார்க்கிலும் இந்த பிரபஞ்சத்தின் பிள்ளைகள் அதிக புத்திமான்களாய் இருக்கிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஓகே, இந்த சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். ஒரு ஓனருக்கு ஒரு மேனேஜர் இருந்தாரு. சரியா? உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்றேன். ஒரு ஓனருக்கு ஒரு மேனேஜர் இருந்தாரு. அவருடைய சொத்துக்கள், அவருடைய பொருட்கள் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிறது போல. அந்த மேனேஜர் என்ன பண்ணாருன்னா எல்லாவற்றையும் கணக்கு வழக்கு பார்த்து இதெல்லாம் செஞ்சுட்டு இருந்தார். திடீர்னு ஒரு நாள் அந்த ஓனருக்கு ஒரு கம்ப்ளைண்ட் போகுது. இந்த மேனேஜர் ஒழுக்கமா எதையும் என்ன செய்யறது இல்லை, நிறைய காரியத்துல தவறு செய்கிறார், வஞ்சிக்கிறார், நம்மை ஏமாற்றுகிறார் என்று சொல்லி அந்த ஓனருக்கு மேனேஜரை பத்தின கம்ப்ளைண்ட் போகுது. சரியா? அப்போ அந்த ஓனர் சொல்லுகிறாரு, நீ கணக்கு எல்லாத்தையும் செட்டில் பண்ணு, நான் என்ன செய்ய போறேன், உன்னை வேலையை விட்டு
தூக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சுட்டா, நீ கணக்கு எல்லாத்தையும் செட்டில் பண்ணி முடிச்சுட்டு கிளம்புன்னு சொல்லிட்டார். ஓகேன்னு சொல்லிட்டு இவனுடைய மனதில் யோசிக்கிறான், நான் இவ்வளவு நாளும் இவரிடத்துல வேலை செஞ்சுட்டேன், இதுக்கு மேல நான் போய் இன்னொரு இடத்துல வேலை கேட்கவும் முடியாது, கையேந்தி நிற்கவும் என்ன செய்யாது, எனக்கு வெட்கமா இருக்குது. அப்படிதான் எழுதியிருக்கிறார். அதை எழுதியிருக்கோம், நீங்க வீட்டுல போய் அப்புறமா பொறுமையா வாசிங்க. கையேந்தி நிற்கவும் எப்படி இருக்குது, வெட்கமா இருக்குது, இதுக்கு மேல நான் போய் இருந்து செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு அவன் ஒரு 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 யுக்தியை அவன் கையில் எடுக்கிறான். அநீதியை அவன் செய்கிறான். என்ன அநீதியை செய்கிறான் என்றால், ஒருவரிடத்துல 100 அந்த கடன்காரங்களை கூப்பிட்டு முதல்ல ஒரு ஆளை கூப்பிட்டுட்டு, நீ எத்தனை குடம் என்ன கடன் பட்டிருக்கிறா, நான் 100 குடம் ஒலிவ எண்ணெயே என்ன செஞ்சிருக்கிறேன், கடன் பட்டிருக்கிறேன்னு சொன்ன உடனே அவனுடைய சீட்டை வாங்கி நீ அதில் 50ன்னு என்ன செய்ய, சீக்கிரமா எழுதி கையில வச்சுக்கோ அப்படின்னு சொல்லுகிறாரு. அதுக்கடுத்து இன்னொருத்தவங்க இருக்கிறான், நீ எவ்வளவு கடன் பட்டன்னு சொன்னா, நான் 100 எத்தனை 100 கலம் கோதுமை என்ன செஞ்சிருக்கிறேன், கடன் பட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்க கவனிங்க. நான் சொல்லிட்டு இருக்கலாம், அப்புறம் என்ன அங்க பார்த்துட்டு இருக்கிறீங்க, அப்புறம் உங்க வீட்டுல போய் வாசிங்க. 100 கலம் கோதுமை என்ன செஞ்சிருக்கிறேன், கடன் பட்டிருக்கிறேன். உடனே அவன்கிட்ட அந்த சீட்டை கொடுத்துட்டு உடனே சொல்றாரு, நீ என்ன செய், 80ன்னு எழுது அப்படின்னு என்ன செய்கிறாரு சொல்லுகிறார். சொல்லிட்டு எல்லாத்தையும் முடிச்சு கணக்கை முடிக்கிறாரு. இப்படி முடிச்ச உடனே அந்த ஓனர் வந்து இவன் அநீதியா செஞ்சதை என்ன செஞ்சுட்டாரு, நம்பி நீ நல்லா செஞ்ச அப்படின்னு என்ன செய்கிறார்கள். இப்படிதான் உலகத்திலேயே நடக்கிறது. அநீதி செய்கிறவனை எல்லாரும் என்ன செய்வார்கள், நம்புவார்கள், பாராட்டுவார்கள். நீதியாய் நடக்குமோ ஒருவரை என்ன செய்ய மாட்டார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நிறைய பேர் அடி வைக்கிறீங்க போல இருக்கு, உங்க முகங்களை பார்த்தா தெரியுது. அநீதியா செஞ்சா யாருமே என்ன செய்ய மாட்டாங்க, ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அநீதியாய் செய்தால் என்ன செய்வார்கள், ஏற்றுக்கொள்வார்கள், மெச்சிக்கொள்வார்கள், பாராட்டுவார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இதுல என்ன நடக்குதுன்னா, இந்த உலகத்தின் அநீதியான கிரியை நமக்குள்ள வரக்கூடாது. எந்த சூழ்நிலையிலும் எப்படிப்பட்டதா இருந்தாலும் ஆண்டவருக்கு முன்பாக நீதி உள்ளவர்களா இருக்கணும். அல்லேலூயா. உண்மையா இருக்கணும். உண்மையெல்லாம் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். உண்மை ஒரு நாள் அழிந்து போகாது. அவர் உண்மை உள்ளவர். அவருடைய பிள்ளைகளாகிய நாமும் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. உலகத்தை போல அநீதியான காரியங்களை செய்து ஒருவன் மெச்சி கொள்ளுகிறதை நம்ம கண்ணால பார்க்கிறோம். அவன் அநீதி தான் செய்கிறான், ஆனா அவர் மெச்சி கொள்ளுகிறாரு என்று சொல்லுகிறதை கண்ணால பார்த்தாலும், அப்போ நானும் அவனை மாதிரி செய்தால் என்னையும் மெச்சி கொள்வார். அப்படி செய்யக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த லாரிக்கு போறவங்க எல்லாம் சொல்லி இருக்கிறாங்க, சொன்னதை கேட்டிருக்கேன். இந்த ஓனர்கள்கிட்ட என்ன செய்வாங்கன்னா, கொஞ்சம் டீசலை என்ன செஞ்சிருவாங்க, எடுத்து வச்சு கொள்வாங்க. அப்படிதானே? எடுத்து வச்சுட்டு அவங்க ஒரு கணக்கை என்ன செஞ்சிருவாங்க, இந்த ஃபேக்கா ஒரு இதை போட்டு இவ்வளவு இதாயிடுச்சு அப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு என்ன செஞ்சிருவாங்க, கணக்கு காட்டுவாங்க. ஒரு சிலர் என்ன செய்வாங்கன்னா, உண்மையா உள்ளேயே வச்சு இவ்வளவு மீதி இருக்குது, டீசல் இவ்வளவு மீதி இருக்குதுன்னு சொல்லி கொஞ்சம் கூட ஒரு 10,000 ரூபாய் ஓனருக்கு எப்படி இருக்கும், லாபமா இருக்கிற மாதிரி கொண்டு போய் விடுவார்கள். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சிட்டு இந்த உண்மையா இருக்கிறவனுக்கு மேல அந்த அநீதி செய்கிறவன் ஒரு சில பணிகளை என்ன செய்வான், இவங்க மேல போடுவான். ஓனர் என்ன செய்வாரு, இதை என்ன செய்வாரு, நம்புவாங்க. நம்பி இவனை என்ன செய்வாங்க, வேலையை விட்டு தூக்குவாங்க. தூக்கின பிறகுதான் தெரியும் இவன் எவ்வளவு உண்மையா உனக்கு இருந்திருக்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுக்கப்புறம் ஒரு சாட்சி நமக்கு வருது பாருங்களேன். வேலையை விட்டு தூக்கட்டும் போட்டோம், ஆனா அதுக்கப்புறம் நமக்கு ஒரு சாட்சி வருது பாருங்களேன். அதுதான் முக்கியம்ன்ற. அல்லேலூயா. இருந்தது வரையிலும் உண்மையா இருந்தாரு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.
ஒரு நாள் உள்ள கூப்பிடுவாரு, இல்லைன்னா ஆமா கூப்பிடுவோம், போறோம்னா போயிடுவோம் பாருங்க எல்லாரும். அதுக்கப்புறம் நமக்கு பிரச்சனை இல்லை. அல்லேலூயா. நம்முடைய மனது புதிதாகி நம்ம கிளியர் ஆன உடனே இங்க ஆண்டவர் என்ன செய்ய மாட்டாரு, வைக்க மாட்டாரு. இந்த பூலோகத்திலிருந்து என்ன செஞ்சிருவாரு, எடுத்துக்கொள்வாரு. எடுத்துக்கொண்ட பிறகு நம்மை குறித்து இந்த பூமியில ஒரு வார்த்தைகள் பேசுவாங்க தெரியுமா? நமக்கு கேட்காது, நமக்கு கேட்காது, ஆனா பேசப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுல ஆண்டவர் பிரியப்படணும். அல்லேலூயா. எப்பவும் அந்த உண்மை தன்மையோடு வாழ ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. அல்லேலூயா. வியாபாரத்தில இருந்தாலும் சரி, தொழிலையா இருந்தாலும் சரி, கூலி கொடுக்கறதுலையா இருந்தாலும் சரி, அல்லேலூயா, வேலை செஞ்சுட்டா கூலி கொடுத்துடணும். அதுல வஞ்சனை என்ன செய்யக்கூடாது, செய்யக்கூடாது. அப்படி செய்கிறோம்னா அதுவும் தண்டனைக்குரியது தான். ஆண்டவர் அதை விரும்புகிறது இல்லை. அல்லேலூயா. ஐந்தாவது நாலாவது தான் அநீதி உள்ளவர்களாக இருப்பார்கள். அநீதி உள்ளவர்களாக, நாலாவதுடைய பாயிண்ட் என்னன்னா அநீதி உள்ளவர்களாக இருப்பார்கள். ஐந்தாவது யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 4வது வசனம். யாக்கோபு 4:4. வாசிங்க. ஓகே, இந்த ஒரு வார்த்தையை மட்டும் எடுத்துக்கொள்வோம். உலகத்துக்கு சிநேகிதனாய் இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞனாய் இருக்கிறான். அல்லேலூயா. நம்ம உலகத்தை நேசிக்கிறவர்களாக, உலகத்தை பார்க்கிறவர்களாக இருந்தோம்னா ஆண்டவர் நம்மை வெறுக்கிறார். அல்லேலூயா. நம்ம காரணம் என்ன தெரியுமா? நம்மை ஆண்டவர் பிரித்தெடுத்து பரலோகத்துக்குரியவர்களாக ஆண்டவர் நம்மை வைத்திருக்கிறார். நாம் பரலோகத்திற்கு நியமிக்கப்பட்டவர்கள், பரலோகத்திற்குரியவர்கள். அவருடைய சித்தத்தை தான் நாம் என்ன செய்யணும், செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். பரலோகத்திற்காக நம்மை ஆண்டவர் நியமித்திருக்கிறார். அவருக்குரியவர்களாக ஆண்டவர் நம்மை நியமித்திருக்கிறார். அவரை நேசிக்க வேண்டும் என்றுதான் ஆண்டவர் நம்மை ஏற்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவரை நேசிக்கணும்னா ஆண்டவர் நம்மிடத்தில் விரும்புகிறார். அவரை நேசித்தால் நமக்கு அவர் சிநேகிதராய் இருப்பார். உலகத்தை நேசித்தால் நமக்கு ஆண்டவர் பகைஞனாய் மாறிடுவார். அல்லேலூயா. அவர் எதிர்த்து நின்றாருன்னா யாராலையும் யாரு நமக்கு அனுகூலம் இருந்தாலும் ஒண்ணும் பண்ண முடியாது. அல்லேலூயா. அவர் மட்டும் எதிர்த்து நிற்கிறதுக்கு நம்ம இடம் கொடுத்துடக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. சவுலுக்கு எதிராக ஆண்டவர் எழுப்பினார். இப்படிதானே? தேவனால் வரவிடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி. அவன் எத்தனையோ பேர் தவறுகளை செய்திருக்கிறார்கள். ஆனா சவுலை நம்பி ஆண்டவர் எல்லாவற்றையும் கொடுத்திருந்தார். இப்படிதானே? ராஜ்யபாரத்தையே அவருடைய ஸ்தானத்தை முதல்ல பிடிக்கிறது யாரு? சவுல். அவர் ஜனங்கள் என்னை தள்ளி விட்டார்கள்னு தான் ஆண்டவர் என்ன செய்கிறாரு சொல்லுகிறார். ஆண்டவர் சொல்றாரு, என்னதான் ஜனங்கள் என்ன செஞ்சுட்டாங்க, தள்ளிட்டாங்க, நீ துக்கமுகமா என்ன செய்யாத, இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு சாமுவேலை பார்த்து சொல்லுகிறார். ஜனங்கள் என்ன தள்ளிட்டாங்க. அப்போ ஆண்டவரை தள்ளி அவன் ஒரு பொசிஷனை எடுக்கிறான். ஆண்டவர் அந்த பொசிஷனை யாருக்கு கொடுக்கிறாரு? சவுலுக்கு கொடுக்கிறாரு. சவுல் அந்த பொசிஷன்ல இருக்கிறவன், அவன் யார் சொல்லுகிறதை கேட்டிருக்கணும், ஆண்டவர் சொல்லுகிறதா கேட்டிருக்கணும், ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்திருக்கணும். ஆனா அவன் அந்த வார்த்தைகளுக்கு செவி கொடுக்காமல், ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாம, தன்னுடைய சுயத்தையும் கண்களின் இச்சையையும் நம்பி அவற்றுக்குள்ளாக போறது நிமித்தமாக ஆண்டவரே அவருக்கு விரோதியா மாறிட்டாரு. அல்லேலூயா. அவனிடத்திலிருந்து பரிசுத்தாவியானவர் அபிஷேகத்தை எடுத்து போட்டு ஆண்டவர் அவருக்குள்ள அவரே ஒரு பொல்லாத ஆவியை அனுப்பினார். அல்லேலூயா.
அவர் அவர் ஒருத்தனை பகைஞனா பார்த்துட்டா அதுக்கு முன்னாடி யாராலும் என்ன செய்ய முடியாது, நிற்க முடியாது. அல்லேலூயா. அவர் ஒளியாய் இருக்கிறார், நாமும் ஒளியின் பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். ஒளிக்கு உள்ள இருள் மேற்கொள்ளாது, ஒளி இருக்கிற இடத்துல இருள் மேற்கொள்ளாது, அதுக்கு வேலையே கிடையாது. யோவான்ல 1ஆம் அதிகாரத்தை நம்ம அதை வாசிக்கிறோம். 1ஆம் அதிகாரம் 5வது வசனங்கள்ல நம்ம அதை வாசிக்கவும் நம்ம அதை கண்டுகொள்ள முடியும். இருள் ஒளி வந்தாச்சுன்னா அங்க இருளுக்கு இடமே இல்லை. அப்போ இருள் வருகுதுன்னா அங்க ஒளி இல்லை, இருள் இருக்குதுன்னா அங்க ஒளி இல்லை. அப்போ ஒளி வரும்போது அங்க இருக்கிறதான எல்லா இருளையும் ஆண்டவர் என்ன செய்கிறார், மாற்றி போடுகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஓகே, அப்போ இந்த 5 காரியங்களை நம்ம இன்னைக்கு என்ன செஞ்சிருக்கிறோம், பார்த்திருக்கோம். உலகம் நமக்குள்ள இருந்தால் என்ன நடக்கும்னா, முதலாவது சத்தியத்தின் செல்வாக்கை சீரழிக்கிறதா இருக்கிறது. 2வது உலக உறவிற்கும் பொருளுக்கும் முக்கியத்துவம் கொடுக்க வைக்கிறது. 3வது விசுவாசத்தையும் தேவ திட்டத்தையும் விட்டு வழி விலக வைக்கிறது. 4வது அநீதி உள்ளவர்களாக நம்ம என்ன செய்கிறது, மாற்றுகிறது. 5வது பிரபஞ்சம் நமக்குள் இருந்தால் நாமும் தேவனுக்கு பகைஞர்களாக மாறிவிடுகிறோம். அல்லேலூயா. பிரபஞ்சம் நமக்குள்ள இருந்தால் நாமும் தேவனுக்கு பகைஞர்களாக மாறிவிடுகிறோம். அப்படி இல்லாதபடிக்கு ஆண்டவர் நம்மை ஒவ்வொரு நாளும் பாதுகாப்பாராக. அல்லேலூயா. ஓகே, அடுத்ததாக உலகம் நமக்குள்ள நம்மை விட்டு மாற என்ன செய்யணும் அப்படிங்கிறத ஒரு சில காரியங்களை நினைத்து நம்ம கடந்து சென்ற ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஓகே, உலகம் நம்மை விட்டு மாற என்ன செய்யணும், ஒரு இன்ட்ரோவா ஒரு காரியத்தை நம்ம பார்த்துக் கொள்வோமே. கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 4வது வசனத்தை வாசிப்போம். கலாத்தியர் 1:4. விடுவிக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார் என்றால், இந்த உலகத்திலிருந்து, இந்த பிரபஞ்சத்திலிருந்து நம்மை மீட்டெடுக்கும்படியாக அவர் தன்னையே என்ன செய்தார், பலியாக இந்த உலகத்திற்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவுக்கென்று, அவருக்கென்று நம்மை பிரித்தெடுக்கும்படியாக இந்த உலகத்தை விட்டு நம்மை ஆண்டவர் பிரித்தெடுத்தார். அவர் சும்மா பிரித்தெடுக்கல, அவருடைய சொந்த ரத்தத்தை கிரயமாக கொடுத்து ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார், பிரித்தெடுத்துகிறார். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் அவருடைய ரத்தத்தின் மேன்மையை நம்ம என்ன செய்யணும், உணர்கணும், தியானிக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. சும்மாலாம் இந்த ஆசீர்வாதம் நமக்கு வரல, சும்மாலாம் இந்த உயர்வு வரல, சும்மா இல்லை நம்ம இவ்வளவு சந்தோஷத்தோடு சுகத்தோடு இருக்கல. அவருடைய ரத்தம் மட்டும்தான் நம்மளை மட்டுமாய் நிலைநிறுத்தி வைத்திருக்கிறது. அவருடைய கல்வாரி சிலுவையில சிந்தின கடைசி சொட்டு குத்தி ரத்தமும் தண்ணீரும் வடிக்கிற அளவுக்கு, அவ்வளவுதான், அதுக்கு மேல ரத்தமே இல்லைன்னு சொல்லுகிற அளவிற்கு எல்லா ஒரு சொட்டு கூட அவர் வைக்காம எல்லாத்தையும் நமக்காக கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய மீறுதலுக்காக, நம்மை மீட்டெடுக்கும்படியாக பரலோக தெய்வம் பிதாவின் மடியில செல்ல பிள்ளையா இருந்தவர் அவரை நமக்காக தந்துள்ளி சொந்த ரத்தத்தை நமக்காக தந்திருக்கிறார். அல்லேலூயா. அவ்வளவு மேன்மையான ஒரு பாக்கியத்தை பெற்றிருக்கிறோம், மேன்மையான ஒரு ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றிருக்கிறோம். அல்லேலூயா. ஆபிரகாமோடு ஒரு சின்ன ஒரு பாட்டு மனசை இப்ப தோன்றதுனால உங்களுக்கு சொல்றேன். ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணுவோம். ஆண்டவர் சொன்னாரு, நீ பலிகளை எடுத்துக்கொண்டு வான்னு சொன்னாரு. அந்த பலியை எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு வருவோம். அவன் கண்ட குண்டமா என்ன செய்கிறான், வெட்டி வைக்கிறான். பறவைகளை அவன் என்ன செய்யல, என் கூட இருக்கிறீங்க தானே, கவனிக்கிறீங்க தானே, ஓகே. பறவைகளை அவன் என்ன செய்யல, வெட்டல, வெட்டாம அவன் அதை எல்லாத்தையும் வச்சிருந்தான். சாயங்காலம் ஆன போது, அந்தி பலி நேரத்துல சாயங்காலம் ஆன போது அவனுக்கு என்ன உண்டாகிறது, தூக்கம் உண்டாகுது. தூக்க மயக்கத்துல தூங்குற நிலைமையில இருக்கிறான்.
அப்போ அதற்குள்ளாக பறவைகள் என்ன செய்கிறது, பலியின் மேல இறங்குகிறது. அவன் அவைகளை என்ன செய்தான், விரட்டினான். அங்க ஒரு 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 சாபம் தான் என்ன செய்தது, உருவானது. ஆக்சுவலா ஆண்டவர் அந்த 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 பலியை செலுத்துவதற்கு எதற்காக அவன் அழைத்தார், உடன்படிக்கை பண்ணும்படியாக தான் ஆண்டவர் அந்த பலியை செலுத்த சொன்னார். அந்த அதிகாரங்களை நீங்க வீட்டுல போய் எடுத்து வாசிங்க. ஆண்டவரோடு உடன்படிக்கை பண்ணும்படியாக ஆண்டவர் அந்த பலியை செலுத்த சொன்னார். அவன் கண்டந்துண்டமாய் வெட்டி அந்த உடன்படிக்கையானது முதல்ல சாபத்தின் மூலமாய் வந்துதான் உடன்படிக்கைக்குள்ளாக என்ன செய்தார்கள், பிரவேசித்தார்கள். அல்லேலூயா. எப்போன்னா பல பாவங்கள் முடித்து ஆபிரகாமை ஆண்டவர் பிரித்தெடுத்து அவன் மூலமாய் ஒரு சந்ததியை ஆண்டவருக்கு என்று ஏற்படுத்த வேண்டும் என்று நினைத்து ஆண்டவர் அவனோடு உடன்படிக்கை பண்ணும்படியாக திட்டம் கொண்டார். அப்பதான் ஆண்டவர் அவனுக்கு ஒரு சாபத்தை கொடுக்கிறார். உன்னுடைய சந்ததியார் தங்கள் இல்லாத அந்நிய தேசத்துல 4 தலைமுறைகள் என்ன செய்வார்கள், அடிமைகளாய் இருப்பார்கள். அல்லேலூயா. அந்த பலியின் நிமித்தம் ஒரு சாபம் தான் உண்டாச்சு. அந்த சாபத்தை ஜெயிக்க, அந்த சாபம் ஜெயமாய் விழுங்கப்பட்டது எங்கன்னா இயேசு கிறிஸ்து பலியான போதுதான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆபிரகாம் பலி செலுத்தினது அவனுடைய சந்ததிக்காக, அவனுடைய சந்ததியின் உடன்படிக்கைக்காக பலி செலுத்தினான். இயேசு கிறிஸ்து பலியானது இந்த முழு உலகத்தையும் அவருடைய சந்ததியாய் மாற்றும்படியாக பலியாக கொடுக்கப்பட்டார். புரிஞ்சுதா? அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த பலியில சாபம் வந்தது, இந்த பலியில விடுதலை வந்தது. அல்லேலூயா. சுதந்திரம் வந்தது, இந்த பலியில சந்தோஷம் வந்தது. இந்த பலியினாலதான் மறுபடியும் மீட்பு வந்தது. இந்த பலியினாலதான் அவருக்குள்ள பரலோகமும் நமக்கு கிடைக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் மேலான ஒரு சாக்கியத்தை நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம், அவர் மூலமா, இயேசு கிறிஸ்துவின் மூலமா நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம், பெற்றிருக்கிறோம். அல்லேலூயா. ஓகே ஓகே ஓகே. உலகம் நம்மை விட்டு மாற என்ன செய்யணும் அப்படிங்கிறத ஒரு சில காரியங்களை நம்மை தியானித்து நம்ம கடந்து செல்ல ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. இது ஒரு பெரிய தாட்டு, முடிந்த அளவுக்கு நம்ம பார்க்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 37வது வசனத்தை வாசிப்போம். இதை அவர்கள் கேட்ட பொழுது இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். இந்த வசனத்தில் நம்ம வாசிக்கும் போது நீங்க இனி நான் சொல்லுகிறது ரொம்ப முக்கியமானது. கண்டிப்பா எல்லாரும் நல்லா கவனிக்கணும். நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. சரியா? ஓகே. இந்த வசனத்துல நம்ம வாசிக்கும் போது பேதுருவை பார்த்து மற்ற சீஷர்களையும் பார்த்து உலகத்தை சுற்றி இருக்கிற எல்லா நாடுகளிலும் இருந்து வந்த ஜனங்கள் அவர்களை பார்த்து கேட்கிறார்கள், நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று. அதுக்கு முன்னால நடந்த சம்பவம் தான் பரிசுத்த ஆவியானவர் 120 மேலையும் ஆண்டவர் இறங்கி வருகிறார். வெவ்வேறு பாஷைகளை பேசுகிறார்கள். பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை நிரப்பப்பட்டது நிமித்தம் பரிசுத்த ஆவியானவரோடு கூட அவர்களுக்குள்ள தைரியத்தின் ஆவி கிரியை செய்கிறது, அவர்களுக்குள்ளாக ஞானத்தின் ஆவி கிரியை செய்கிறது, அவர்களுக்குள்ளாக அறிவை உணர்த்தும் வசனமும் கிரியை செய்கிறது. அந்த நம்ம பார்த்த எல்லா வரங்களும் அவர்களுக்குள்ளாக கிரியை செய்ய ஆரம்பித்து விட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆவியானவர் ஒருவர் தான், ஆனால் ஆவியானவருக்குள்ள எல்லா வரங்களும் நிரம்பி இருக்கிறது. அல்லேலூயா. ஆவியானவருக்குள்ள எல்லா வரங்களும் நிரம்பி இருந்து அவர்கள் இப்பொழுது பேச ஆரம்பிக்கிறார்கள். பேச ஆரம்பித்து வாக்குத்தத்தங்களையும் இயேசு கிறிஸ்துவை குறித்த வரலாறுகளையும் அவர் எப்படி இந்த பூமிக்கு வந்தார், தீர்க்க தரிசனங்களால எப்படி உரைக்கப்பட்டார் என்று சொல்லியும் எல்லாத்தையும் சேர்த்து ஜனங்களுக்கு அவர்கள் போதிக்கிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏறக்குறைய 3000த்திற்கும் அதிகமானோர் தான் அங்க என்ன செஞ்சிருப்பார்கள்,
கூடி இருந்திருப்பாங்க. இப்ப பேசுகிறது யாரு? பேதுருவும் எல்லா அப்போஸ்தலர் 12 அப்போஸ்தலர்களும் எழுந்து நிற்கிறாங்க. அங்க மைக்கு கிடையாது. 50 பேருக்கே நாங்க மைக் வைக்கிறோம். இல்ல, நான் இதை தியானம் பண்ண யோசிச்சேன் தெரியுமா? என்னன்னா, பரிசுத்த ஆவியானவர் அவரை நிரப்புன உடனே பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையில 3000 பேர் கேட்கிறாங்கன்னா கிட்டத்தட்ட குறைஞ்சபட்சம் ஒரு 4000 பேராது இருந்திருக்க மாட்டாங்க? 4000 பேர் கேட்கிற அளவுக்கு இவருடைய சத்தத்தின் பலன் இருந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர்கள் பேசுகிற அந்த தைரியத்தையும் அந்த போல்டையும் அந்த சத்தத்தையும் ஜனங்கள் பார்க்கிறார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த பேசுகிற வார்த்தைகள் எல்லாமே 3000 பேருக்குள்ள, 4000 பேர்ல 3000 பேருக்கு நான் கேட்டுச்சுன்னு 3000 பேருக்குள்ள அந்த வார்த்தை கேட்டு அவர்களுக்குள்ளாக கொழுந்து விட்டு எரிய ஆரம்பித்து அந்த வசனம் உள்ள போய் கிரியை செய்ய ஆரம்பித்து இயேசு கிறிஸ்துவினுடைய வல்லமையும் பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தின் வல்லமையும் இப்ப ரெண்டும் சேர்ந்து ஒரு மனுஷனுடைய வாயிலிருந்து புறப்பட்டு போகுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வார்த்தைகள் எல்லாம் புறப்பட்டு போற உடனே ஒவ்வொரு இருதயங்களும் தொடப்பட்டு கொண்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த ஜனங்கள் எல்லாம் யாருன்னா, உலகத்தோடு, உலகத்தின் பாவத்தோடு, உலகத்தின் கிரியைகளோடு ஊறி எல்லாமே உளையான சேற்றில உழைத்து கொண்டு இருக்கிற ஜனங்கள் தான் எல்லாம் சுற்றி வந்திருக்கிறார்கள். ஹல்லேலூயா. வியாபாரத்திற்காக வந்திருக்கிறார்கள். ஏதோ பெந்தெகோஸ்தே என்று சொல்லுகிற பண்டிகைக்காக அவர்கள் கூடி இருக்கிறார்கள். எல்லாமே எல்லாம் பல சூழ்நிலையில கூடி இருக்கிற ஜனங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எருசலேம் பாருங்களேன், எல்லா ஜனங்களும் அங்க வருவார்கள். வணிகத்திற்காகவும் வியாபாரத்திற்காகவும் பர்ச்சேஸ் பண்ணிட்டு போறதுக்கும் நிறைய பேர் வந்திருந்தாங்க. இப்ப எல்லாரும் வந்து பார்த்து இந்த வார்த்தைகளை கேட்ட உடனே இருதயத்திலே குத்துண்டவர்களாகி அவர்களை பார்த்து கேட்கிறார்கள். முதல் வார்த்தை என்ன, ரொம்ப தொட்ட வார்த்தை என்ன தெரியுமா? சகோதரரே. அல்லேலூயா. ஒரு புறஜாதியான மனுஷன் இவர்களை பார்த்து சகோதரன்னு சொல்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. இவன் யூதன், கலிலேயனா இருந்தாலும் யூதன் தானே. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் பேசுற உடனே முதல்ல அது எனக்கு அந்த வார்த்தையும் பரிசுத்த ஆவியானவர் தான் அவர்கள் மூலமா இருந்து பேசி இருக்கணும். புரியுதானே? சகோதரரே, கிறிஸ்துவுக்குள்ள நானும் நீ ஒண்ணுதான். எனக்குள்ள உனக்கும் வேற்றுமை இல்லை. அல்லேலூயா. சகோதரரே, இருதயத்துல பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்ய ஆரம்பித்த உடனே முதல் வார்த்தை வருகிறது, சகோதரரே. அல்லேலூயா, அல்லேலூயா. அங்க அவர்கள் சொன்ன வார்த்தை தான் இந்த வார்த்தை, சகோதரரே நாங்கள் என்ன செய்யணும்? இந்த உலகத்தை விட்டு வெளியே வர, இந்த சாபக்கிரியை விட்டு வெளியே வர, இந்த உலகத்தின் ஆசாபாசங்களின் உலகத்தை விட்டு வெளியே வந்து இயேசுவுக்காய் வாழ, இயேசுவை பின்பற்ற, பரலோகம் போக, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள நான் என்ன செய்யணும்? அல்லேலூயா. அப்பதான் ஆண்டவர் பேச ஆரம்பிக்கிறார். அந்த காரியங்களை தான் நம்ம என்ன செய்ய போகிறோம், நம்ம பார்க்க போறோம். 38வது வசனத்தை வாசிப்போம். பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞான ஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். கீழே வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது என்று சொல்லி இன்னும் அநேக வார்த்தைகளினாலும் சாட்சி கூறி, மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று புத்தி சொன்னார்.
வாசிங்க வாசிங்க. அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் ஞான ஸ்நானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஒரே நாள்ல 3000 பேருக்கு ஞான ஸ்நானம். எத்தனை பேர் கொடுத்திருக்காங்க? சீஷர்கள் தான் கொடுத்திருப்பாங்க. 12 பேர் செஞ்சு 3000 பேருக்கு ஞான ஸ்நானம். எனக்கு உடம்பே சிலுக்குது. எப்படி இருந்திருக்கும் பாருங்களேன். அல்லேலூயா. தண்ணீர் கரையே தெரிஞ்சிருக்காரு. தண்ணியே உள்ள இங்க இருந்து பார்க்கும், லாஸ்ட்ல இருந்து பார்த்தா உள்ள தண்ணி இருக்கிறதே தெரிஞ்சிருக்கிறாரு. அத்தனை பேர் ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்கிறார்கள். அல்லேலூயா. அடுத்து கீழே வாசிங்க. அவர்கள் அப்போஸ்தலனுடைய உபதேசத்திலும் அந்நியோனியத்திலும் அப்பம் பிக்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். அல்லேலூயா. யார் யாரு தெரியுமா? அந்த வசனத்துக்கு வாங்களே, முன்னால வாசிங்க. 9வது வசனத்தை வாசிங்க. பார்த்தரும் மேதரும் மெசொப்பொத்தேமியா, யூதேயா, கப்பத்தோக்கியா, பொந்து, ஆசியா, பிரிகியா, பம்பிலியா, சிரேனே பட்டணத்தை சுற்றி இருக்க லிபியாவின் திசைகளில் குடியிருக்கிறவர்களும் அங்கே சஞ்சரிக்கிற ரோமாபுரியரும் யூதரும் யூத மார்க்கத்தவரும் கிரேக்கரும் அரேபியரும் போதும். இத்தனை பேரும் அங்கே இருக்கிறார்கள். அல்லேலூயா. யூதனும் இருக்கிறான், புறஜாதி இருக்கிறார்கள், எல்லாரும் இருக்கிறார்கள். ரட்சிக்கப்பட்டு இயேசுவை ஏற்றுக்கொண்ட எல்லாருக்கும் ஞானஸ்நானம் கொடுக்க ஆரம்பித்தார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. இதுதான் சபையின் அடிஸ்தான 7 உபதேசங்கள். சரியா? அப்போ நாம் பிரபஞ்சத்தை விட்டு உலகத்தை விட்டு வெளியே வரணும்னா இந்த 7 உபதேசங்களையும் நம்ம என்ன செய்யணும்? ஹலோ, 7 உபதேசத்தையும் கை கொள்ளணும், செய்கிறவர்களா இருக்கணும். அல்லேலூயா. கடந்த 3 நாள் தானே? ஆமா, 3 நாள் நம்ம பார்த்தது உலகம்னா என்ன, பிரபஞ்சம்னா என்ன, எல்லாம் அதெல்லாம் என்ன பொறுத்த மட்டும் அதெல்லாம் இன்ட்ரோ தான். சரியா? ஒரு இன்ட்ரோ தான் பார்த்தோம். இப்பதான் மெயின் டாபிக் உள்ள வந்திருக்கிறோம். என்னன்னா, எதுக்குள்ள வந்திருக்கிறோம்? உலகத்தை விட்டு நான் வெளியே வர நான் என்ன செய்யணும்? உங்களுக்குள்ள அந்த கேள்வி இருக்கா? உங்களால கேட்க முடியுமா? ஹலோ, செய்வீங்களா? உலகத்தை விட்டு வெளியே வர இந்த வார்த்தைகளின்படி நீங்க செய்வீங்களா? ஓகே. முதலாவது அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 38வது வசனத்துல முதல்ல நீங்கள் மனம் திரும்பி, அதே வசனத்துல வாசிக்கிறோம். முதல் உபதேசம், 7 உபதேசம் இருக்குது இல்ல, அதுல முதல் உபதேசம் மனம் திரும்பி, 2வது ஞான ஸ்நானம் பெற்றுக்கொண்டு, 3வது பரிசுத்தாவியின் வரத்தை பெறுவீர்கள். பரிசுத்தாவியாருடைய வரம். அடுத்து 4வது மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலக வேண்டும். ஓகேவா? 4வது. 5வது அந்யோன்யத்திலும் அப்பம் பிக்குதல். அடுத்து அந்யோன்யம். அடுத்தது 6வது அப்பம் பிக்குதல். 7வது ஜெபம் பண்ணுதல். ஆமா, இது இந்த 7 காரியம். முதல்ல மனம் திரும்பணும், ஞானஸ்நான, பரிசுத்தாவியின் வரம். 4வது மாறுபாடு உள்ள சந்ததியை விட்டு விலகிறது. 5வது அந்யோன்யத்திலும், 6வது அப்பம் பிக்குதலிலும், 7வது ஜெபம் பண்ணுதலிலும். அல்லேலூயா. 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 இந்த 7 காரியம்தான் பைபிள், அதாவது சபையினுடைய அடிப்படை உபதேசம். இந்த 7 காரியமும் ஒரு சபைக்குள்ள இருக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா.
ஆனா இதன்படி நிறைய பேர் நிறைய நிறைய நூதன உபதேசங்களும் இதுக்குள்ள என்ன செய்கிறது இருக்கிறது. ஓகேவா? சரி, கவனிக்கிறீங்களா? ஆமா, அது 7 தான். 7 நீங்க அப்புறமா வீட்டில் போய் வசனத்தை நோட் பண்ணி வச்சுட்டு வீட்டில் போய் கூட என்ன செய்யலாம், எழுதலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு 7 லைன் மட்டும் விட்டீங்கன்னா போதும் 7 எழுதுறதுக்கு. 1 2 3 4 அப்படி எழுதுங்க. லைன் அப்படி கமா போட்டு எழுதாதீங்க, ஒன்றும் தெரியாது. 1 2 3 4 7 லைனை விட்டு 1 2 போட்டு எழுதுங்க. சரியா? ஓகே. இப்போ இங்க கவனிங்க. ஹலோ, இங்க பாருங்க. ஆமா, இல்லை இங்க பாருங்க. ஆமா, மனம் திரும்பி இருக்கிறீங்களா? மனம் திரும்பி இருக்கிறீங்களா? மனம் திரும்பி இருக்கிறீர்களா? இப்ப நிறைய கேட்பேன், அதெல்லாம் வச்சு அதுக்கப்புறம் மனம் திரும்பி இருக்கிறீங்களான்னு கேட்டீங்கன்னா அது ரட்சிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறோம். அனுதினமும் ரட்சிக்கப்படணும். மனம் திரும்புதல் ஒருக்குதான். மனம் திரும்பாம ஞானஸ்நானம் என்ன செய்ய முடியாது, எடுக்க முடியாது. அல்லேலூயா. மனம் திரும்பி இருக்கிறீங்களா? மனம் திரும்பாம தானே ஞானஸ்நானம் எடுத்திருக்கோம். ஆக மொத்தம் பலது போவோம், மனைவி தெரியல, அந்த கண்டிஷன்ல இருக்குது. எல்லாரும் மனம் திரும்பலீங்களா? உண்மையில சொல்ல போனா நம்ம மனம் திரும்பணும், ஆனா திரும்பவும் திரும்பிட்டோம். புரியுதானே? மனம் திரும்பணும், திரும்பவும் மனம் திரும்பிட்டோம். ஒருக்க மனம் திரும்பணும்னு ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு. நம்ம 2 3 தடவை அப்படி சுத்தி சுத்தி மனம் திரும்பி மனம் திரும்பி மனம் திரும்பி ரசிச்சுட்டு இருக்கிறோம். ஆமா, அங்க இருந்து இங்க மனம் திரும்புவோம், இங்க இருந்து அங்க மனம் திரும்புவோம், அங்க இருந்து இங்க மனம் திரும்புவோம், திரும்பிக்கிட்டே இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, ஓகே. ஒரு சின்ன டெஃபினிஷன் இருக்குது, அது நான் சொல்லிட்டு போட்டுமா இல்லை எழுதுறீங்களா? எழுதுனா டைம் ஆகிக்கிறோம். இப்போ வேற 5 நிமிஷம் தான் இருக்குது. அதுக்கு அந்த டெஃபினிஷன் சொல்லி இந்த மனம் திரும்புதலுக்கு ஒரு 10 பாயிண்ட் வச்சிருக்கிறேன். சரியா? ஒரு 10 பாயிண்ட் இருக்குது. எழுதியிருக்கிறீங்களா? சரி, ரைட், ஓகே ஓகே. மனம் திரும்புதல் என்றால் என்ன எழுதுங்க பார்ப்போம். இது நான் டெஃபினிஷன் சொல்றதை விடவும் நீங்க எழுதுனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் மைண்ட்ல ஏறும். சரியா? ஓகே. மனம் திரும்புதல் என்று சொல்லும்போது, மனம் திரும்புதல் என்று சொல்லும்போது ஸ்பீடா எழுதி பழகுங்க, ஸ்பீடா எழுதுங்க. சரியா? சொல்லும்போது முழுமையான ஒரு திரும்புதல், முழுமையான ஒரு திரும்புதல், அதாவது பாவத்தை நம்முடைய பாரம்பரிய பழக்க வழக்கத்தை பாரம்பரிய பழக்க வழக்கத்தை, கெட்ட நடக்கையை தேவ பக்தியின் வேஷத்தை பாரம்பரிய ஆராதனையை யாரும் கிராஃப் போடலையே, எல்லாம் எழுதுறீங்க தானே? ஓகே, ரைட். ஏன்னா கேப் விட்டா தூங்கிடுவீங்க நீங்க. எழுதுறேன்ற சாக்கில் சரி இப்படி 5 நிமிஷம் தூங்கி எழுந்திரலாங்க. ஆமா, பாரம்பரிய ஆராதனையை இந்த உலகத்தின் ஆசாபாசங்கள் எல்லாவற்றையும் விட்டு அதாவது பின்னாக எறிந்து விட்டுட்டு மெயினா சொல்லணும் எப்படின்னா, பின்னாக எறிந்து விட்டு நேராக இயேசு கிறிஸ்துவின் பக்கம்
திரும்புவதுதான் இயேசு கிறிஸ்துவின் பக்கம் திரும்புவதுதான் உண்மையான மனம் திரும்புதல். உண்மையான மனம் திரும்புதல். எழுதிட்டீங்களா? சரி, அடுத்த பேராகிராஃப். சரியா? மேலும் முன்னதாக செய்த எல்லா அக்கிரமங்களையும் நாளைக்கு முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு ஒரு ஷீட்ல பிரிண்ட் அவுட் போட்டு இதனுடைய எல்லா டெஃபினிஷனையும் நான் உங்களுக்கு எடுத்து கொடுக்குறேன். சரியா? ஆமா, ஒரே ஷீட்ல பிரிண்ட் அவுட் போட்டு கொடுக்குறேன். ட்ரை பண்றேன். சரியா? ஆமா, அது செட் ஆகுமான்னு யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் முடிவு எடுக்கிறேன். சரியா? கடைசியா எல்லா அக்கிரமங்களையும் பரவாயில்ல எழுதுறீங்க. மீறுதல்களையும் நினைத்து அதற்காக மனதார துக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து என் பாவங்களை சிலுவையில் சுமந்தார் என்று சொல்லி அவரை சொந்த கர்த்தராகவும் இரட்சகராகவும் ஏற்றுக்கொண்டு பழைய பாவங்களை விட்டு விலகி இரட்சகராகவும் ஏற்றுக்கொண்டு பழைய பாவங்களை விட்டு விலகி இருப்பதே மனம் திரும்புதல். ஓகே, புரியுதுங்களா? எப்படி ஒரு பேச்சு வந்துருக்கும் கண்டிப்பா. ஆமா, சரி. அப்ப இதுல நம்ம என்ன வாசிக்கிறோம்? வாசிக்க பார்ப்போம், சேர்ந்து வாசிக்க பார்ப்போம். எழுதுறவங்க எல்லாம் நோட் எடுங்க. வாசிப்போம். மனம் திரும்புதல் சொல்லும்போது ஒரு திரும்புதல், கெட்ட நடக்கையும் தேவ பக்தியின் வேஷத்தையும் பாரம்பரிய ஆராதனையை ஆசபாசங்களையும் விட்டு அதாவது எரிந்து விட்டு உண்மையான மனம் திரும்புதல். அடுத்து மீறுதல்களையும் நினைத்து மனதார துக்கப்பட்டு அல்லேலூயா செய்கிறோமா? ஐயோ, பரலோகத்துல கூட இவ்வளவு அமைதி வராது, அவ்வளவு அமைதி. அல்லேலூயா அல்லேலூயா. உண்மையான மனம் திரும்புதல் நமக்குள்ள இருந்துச்சுன்னா பாவத்தை, கெட்ட நடக்கைய, பாரம்பரிய பழக்க வழக்கத்தை, தேவ பக்தியின் வேஷத்தை, பாரம்பரிய ஆராதனைய, இந்த உலகத்துல நம்ம விரும்புகிற, ஆசைப்படுகிற, பார்க்கிற எல்லா ஆசாபாசங்களையும் பின்னால அது வரையிலும் அப்படிதான் ஓடிட்டு இருப்போம். எல்லாத்தையும் பிடிச்சிட்டு தான் என்ன செஞ்சுட்டு இருந்தோம்? ஓடிட்டு இருந்தோம். இப்ப அதெல்லாம் கையில இருக்கிறது எல்லாத்தையும் பின்னால தூக்கி எறிஞ்சிட்டு அவர் பக்கமா திரும்பணும்.
எனக்கு இது ஒண்ணு வேண்டாம், அவர் மட்டும் போதும். அல்லேலூயா. அதுதான் உண்மையான மனம் திரும்புதல். அடுத்து, அக்கிரமங்களையும் நான் முன்னால செஞ்ச எல்லா அக்கிரமங்களையும் மீறுதல்களையும் அங்க எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு அங்க நின்று அதை எல்லாத்தையும் நினைக்கணும். நினைச்சு இவ்வளவு பாவத்தை நான் செஞ்சிருக்கிறேன்னு, இவ்வளவு அக்கிரமத்தை நான் செஞ்சிருக்கிறேன்னு, இவ்வளவு மீறுதலாய் நான் நடந்திருக்கிறேன்னு மனசார என்ன செய்யணும்? துக்கப்படணும். துக்கப்பட்டோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. துக்கப்பட்டு அழுது புலம்பி பாவத்தெல்லாம் அறிக்கை செய்து, ஆண்டவரே நான் இதை விட்டு விடுகிறேன்னு சொல்லி கதறுமோ அவன் இரக்கத்தை பெற்றுக்கொள்வான். பாவங்களை மறைக்கிறவன் அறிக்கை செய்து பின்னாடி தூக்கி போட்டுட்டு முன்னாடி பார்த்து போகிறவன் இரக்கம் பெறுவான். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர்தான் என் சொந்த ரட்சகர், அவர்தான் எனக்கு சொந்த மீட்பராய் இருக்கிறார். என் சொந்த தெய்வம் அவர்தான், என் குலசாமியே அவர்தான். நம்ம பாசையில சொன்னா குலசாமியே அவர்தான் சொல்லிட்டு அவரை வச்சு அவரை பிடிச்சிட்டு பழைய பாவங்கள் எல்லாவற்றையும் விட்டு விட்டு விலகி இருப்பதுதான். திரும்பவும் பழைய பாவத்துக்கு நேரா நான் என்ன செய்ய மாட்டேன், திரும்பவும் பழைய பாவத்தை திரும்பி பார்க்க மாட்டேன். திரும்பி அதை பார்த்தேன்னா நான் உப்பு தூணா மாறிடுவேங்கிற நினைவோட கூட இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுப்போமா? ஆண்டவரே, பழையது நான் விட்டது, நான் மனம் திரும்புறேன்னு சொல்லிட்டு விட்ட சில காரியங்களை திரும்பவும் இன்னைக்கு நாம செஞ்சிட்டு இருக்கிறோம். இன்னும் சொல்ல போனா புதுசா நிறைய காரியங்களை செஞ்சிட்டு இருக்கிறோம். அது ஒண்ணு போய் 7 வந்து இருந்து செஞ்சிட்டு இருக்குது. அது எல்லாத்தையும் நான் விட்டுட்டு, இதை விட டெஃபினிஷனா மனம் திரும்புதலை பத்தி சொல்ல முடியாதுன்னு நினைக்கிறேன். அப்படிதானே? இதை விட டெஃபினிஷனா சொல்ல முடியாது. உண்மையான ஒரு மனம் திரும்புதல் எனக்கு வேணாண்டுங்கிறேன். பரலோகத்துக்கு போறது ரைட்டு, ஓகே. மனம் திரும்பாம பரலோகத்துக்கு போக முடியாதே. அல்லேலூயா. அவரோடு பண்ணின உடன்படிக்கை தான் ஞான ஸ்நானம். அப்படிதானே? நான் மனம் திரும்பிட்டு திரும்பவும் பாவம் செய்யப்போம் அந்த உடன்படிக்கையை நான் கரைப்படுத்துவதற்கு. அப்படிதானே? உடன்படிக்கைன்னா என்ன? உடன்படிக்கைன்னா என்ன? நான் இனிமே இதை எது செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒப்பந்தத்தை எடுக்கிறது தான் உடன்படிக்கை. அப்படிதானே? நான் உனக்கு தான், என்ன மீறி வேற எதுவும் என்ன செய்யாது, உண்மை மீறி வேற எதுவும் என்ன செய்யாது, வராதுன்னு சொல்லி ஒரு உடன்படிக்கையை நம்ம என்ன செய்யறோம்? திரும்ப அதை செய்கிறோம்னா ஒரே ஒரு வசனத்தை வாசிச்சுட்டு போமா. கடைசியா ஒரே ஒரு வசனம், அதில் இருக்க முதல் பாயிண்ட். சரியா? ஒரு 10 பாயிண்ட் இருக்குன்னு சொன்னேன்ல. மனம் திரும்புதல் ஏன்னா அதனுடைய ஒரு 10 வசனங்களை 10 காரியங்களை நான் எடுத்து வைத்திருக்கிறேன். கொஞ்சம் கம்ப்ரஸ் பண்ணி தான் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். நிறைய இருக்குது, 10 மட்டும் எடுத்து வச்சிருக்கிறேன். அடுத்து மீதி இருக்க 9 நம்ம நாளைக்கு பார்க்கலாம். சரியா? 9, அடுத்து ஞான ஸ்நானம், அடுத்து ஒவ்வொரு உபதேசங்களா நம்ம என்ன செய்யலாம், 7 உபதேசங்களை நம்ம பார்த்துட்டு நம்ம கடந்து செல்ல. அடுத்து நன்மை, பிரியம், சித்தம், அதெல்லாம் சீக்கிரம் முடிச்சிடும். இது கொஞ்சம் ஆழமானது. சரியா? ஆமாம், இதுதான் முக்கியம். நம்ம செய்ய வேண்டியது, கிறிஸ்தவராக இருக்கிறவர்கள், சபையில் இருக்கிறவர்கள் சபையின் உபதேசத்திற்கு கட்டுப்பட்டவர்களாக இருக்கணும். அதை நம்ம கண்டிப்பாக செய்யணும். பாருங்களேன், அது நம்ம அப்போ தான் பரலோகத்துக்கு போக முடியும். அதனால அதில் ஒரு பாயிண்டை மட்டும் பார்த்துட்டு நம்ம கடந்து செல்ல ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. தானியேல் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்திற்கு நேராய் வாங்க. தானியேல் 1:8. ராஜாவின் போஜனத்தினாலும்
அல்லேலூயா, அல்லேலூயா. வசனத்துல வாசிக்கிறோம், ராஜாவின் போஜனத்தினாலும் ராஜா பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்த ஆகாது என்று சொல்லி ஒரு தீர்மானத்தை இருதயத்துல எடுத்தான். உண்மையான மறந்திருப்பதல் என்றால் என்பது முதல் பாயிண்ட். மறந்திருப்பதல் என்பது ஒரு தீர்க்கமான ஒரு தீர்மானம் எடுப்பது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஓகே, அது ஆமா, கவனிங்களேன், எழுதிக்கலாம், கவனிங்க. ஒரு மறந்திருப்பதல் என்கிறது முதலாவது தீர்க்கமான ஒரு தீர்மானம் எடுப்பது. அந்த தீர்க்கமான தீர்மானத்துல விட்டு என்னைக்கும் எந்த சூழ்நிலையிலையும் தானியேல் மாறல. அல்லேலூயா, அல்லேலூயா. ராஜ சமூகத்து அப்பம், ராஜ சமூகத்துல பரிமாறுகிற திராட்சை ரசம், இதெல்லாம் சாப்பிட நான் கொஞ்சமே தகுதி உள்ளவன் அல்ல, ஆண்டவர் எனக்கு இறக்கம் பாராட்டி அப்படின்னு அவன் என்ன செய்யல. நம்மனா என்ன செஞ்சிருப்போம்? இப்படிதானே சாட்சி சொல்லியிருப்போம்ல. அப்பா, ஆண்டவர் என்னை அங்க இருந்து இங்க கொண்டு வந்து உயர்த்தி வைத்திருக்கிறார். தோணெல்லாம் மாத்தி, ஆண்டவரே இந்த அப்பத்தை புசிக்க நான் கொஞ்ச நேரம் பாத்திரம் நல்ல ஆண்டவரே, ராஜ சமூகத்தின் அப்பத்தை எனக்கு தந்தி. அப்படி அவன் சொல்லல. அது தீட்டு உள்ளது. அதை நான் தொட மாட்டேன். எனக்கு தனியா தான், நான் வேற, நான் கூட சேர்ந்தவன் கிடையாது. உன் பாத்திரத்தில் நான் பானம் பண்றதுக்கும் உன்னுடைய பாத்திரத்தில் நான் கையிடுவதற்கும் நான் கூட சேர்ந்தவன் கிடையாது. என்னை அழைத்தவர் வேற, என்னை பிரித்தெடுத்து வைத்திருக்கிறாரு. அல்லேலூயா. ஒரு காலத்துல நான் இதெல்லாத்தையும் விரும்பி தான் எடுத்துட்டு இருந்தேன். ஆனா இன்னைக்கு நான் ஒரு தீர்க்கமான தீர்மானத்தோடு வந்திருக்கிறேன். அதை நான் தொட மாட்டேன். நாவோடு உடன்படிக்கை. நம்ம எல்லாம் சிங்கிள் தான் வருது. நீங்க எதுவும் வசனம் எல்லாமே அப்படி இப்படி சுத்தி எல்லாம் நானே யோசிக்கல. ஆண்டவர் எல்லாத்தையும் அப்படியே எல்லாத்தையும் ஆண்டவர் சிங்க் பண்ணி தான் கொண்டு வர்றாரு. பரிசுத்த ஆவியானுடைய வரங்களை தியானித்தோம், அதுலேயே இது வருது. அப்படியே நாவை பார்த்தோம், சரீரத்தின் பரிசுத்தத்தை பார்த்தோம். அது எல்லாம் ஒன்னாதான் வருது. அவன் ராஜாவின் ராஜாவின் போஜனத்தினாலும் ராஜாவின் பானத்தினாலே அவர் என்ன செய்யற, தன்னை தீட்டுப்படுத்தி கொள்ளலாகாது என்று சொல்லி இருதயத்துல தீர்மானம். இன்னைக்கு ஏதாவது ஒரு காரியத்தை விட முடியாத சில பாவங்கள் நம்முடைய இருதயத்துல இருக்கு பாருங்களேன், நம்ம வாழ்க்கையில இருக்கு பாருங்க. இன்னைக்கு ஒரு தீர்மானம். என்ன தீர்மானம்னா, இனிமே அதை நான் ருசிக்க மாட்டேன், அந்த பாவத்திற்கு நேராய் நான் போக மாட்டேன் அப்படின்னு இருதயத்தில் ஒரு தீர்மானம். உங்களுக்கு தெரியும், உங்களை குறித்த முதல் தீர்க்கதரிசி நீங்க தான். உங்களை பற்றி உங்களுக்கு தெரியும், ஆண்டவருக்கு தெரியும். யாரை வேணாலும் மறைக்கலாம், எந்த மனுஷனை வேணாலும் மறைக்கலாம். உங்களுக்கு உங்களை பற்றி நல்லா தெரியும். நீங்க உங்க இருதயத்துல ஒரு தீர்மானம் இன்னைக்கு எடுக்கணும். ஆண்டவரே, அந்த ராஜாவின் போனதுனால அது மேன்மையானதா இருக்கலாம், உயர்ந்ததா இருக்கலாம். அது இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை, அப்படி ஆயிரும் இப்படி ஆயிரும். ஆண்டவருக்கு பிரியம் இல்லாததை நான் தொட மாட்டேன். அல்லேலூயா. தீர்மானம் பண்ண முடியுமா? ஏதாவது ஒரு காரியம் இருதயத்தில் இருந்துச்சுன்னா இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுத்து, ஆண்டவரே அந்த காரியத்தை நான் செய்ய மாட்டேன், என்ன பக்குவப்படுத்துங்க, என்ன ஒரு மாற்றத்தை என்னுடைய இருதயத்தில் தாங்க. இருதயத்திலிருந்து ஒரு தீர்மானத்தை எடுத்தோம்னா இருதயத்தை ஆட்கொள்ளுகிற கர்த்தர் அவராக இருக்கிறாரு. அல்லேலூயா. இருதயத்துக்குள்ள 5 மாசம் அவராக இருக்கிறாரு. இருதயத்துல ஒரு தீர்மானம்னா அவரோடு ஒரு தீர்மானத்தை எடுக்க போறோம். புரியுதுல்ல? இருதயத்துல ஒரு தீர்மானம்னா அவரோடு ஒரு தீர்மானம்.
அவரிடத்துல நம்ம அதை பேச போகிறோம். அதனால நீங்க மெலிந்து போக மாட்டீங்க. புரியுதா? வசனத்துக்குள்ள இருந்தீங்கன்னா புரியும். அவன் பருப்பும் கீரையும் சாப்பிட்டாலும் அவன் என்ன செய்யல? மெலிந்து போகல. ராஜாவின் சமூகத்துல சாப்பிடுகிறவர்களை காட்டிலும் இவன் புஷ்டியா இருந்தான். ஹல்லேலூயா. என்ன பலப்படுத்துகிற கிறிஸ்து, எனக்கு என்ன பலப்படுத்துகிற கிறிஸ்து, எனக்கு கீரை சாப்பிட வச்சாலும் எனக்கு பலம் தருவாரு. என்ன பலப்படுத்துகிற கிறிஸ்து, என்ன பருப்பு சாப்பிட வச்சாலும் எனக்கு பலம் தருவாரு. நீ கிலோ கிலோவா கரியா சமைச்சு சாப்பிட்டாலும் உன்னை விட புஷ்டியா நான் இருப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில காரியத்துல நம்ம தீர்மானம் எடுத்து விட்டோம்னு வைங்களேன், விட்டோம்னா நம்ம மெலிஞ்சு போக மாட்டோம், அவனை விட புஷ்டியா இருப்போம். ஒரு தீர்மானம் எடுக்கலாமா இன்னைக்கு? அவருடைய சமூகத்தில் எல்லாரும் கண்களை மூடி, உங்க இருதயம் ஆண்டவரோடு, நீங்களும் ஆண்டவரோடு, நீங்களும் ஆண்டவரோடு இருதயத்தில் ஒரு தீர்மானம் எடுங்க. இயேசுவா, என்ன வந்தாலும் நமக்கு பிரியமில்லாத இந்த காரியத்தை நான் செய்ய மாட்டேன். ஒரு தீர்மானம் எடுங்க, ஒரு தீர்மானம் எடுங்க. உங்களுக்கு தெரியும் எந்த காரியம் அப்படி சமுத்திரம் ஒப்பு கொடுங்க, அப்படி சமுத்திரம் ஒப்பு கொடுங்க. இருதயத்தில் ஒரு தீர்மானம் எடுங்க. இசப்பா, இதை நான் இனிமேல் செய்ய மாட்டேன். என்னுடைய மனதில் ஒரு மாற்றத்தை நீங்கள் தரநாட்டுகளே பரிசுத்தாவியை நோக்கி கொடுத்து, பரிசுத்தாவியை நோக்கி கொடுத்து, பரிசுத்தாவியை நோக்கி கொடுத்து, அந்த தீர்மானம் உங்களை புஷ்டியா மாற்றும். முக கலை உள்ளதாய் மாற்றும். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு அவர் சமீபமாக இருக்கிறார். மீறுதலையும் அக்கிரமத்தையும் நினைத்து இருதயத்தில் துக்கப்பட்டு தூக்கி பின்னாலே எறிவோமே, இருதயத்தில் துக்கப்பட்டு எனக்கு இறக்க பாராட்டு சப்பா, இங்க எனக்கு இறக்க பாராட்டு காட்டுகிறேன், இறக்க பாராட்டு காட்டுகிறேன், கேளுகிறேன், இறக்க பாராட்டு காட்டுகிறேன். பிரியமில்லாத காரியங்கள், மாம்சத்தின் கிரியைகள், கோபங்கள், மூர்க்கங்கள், பெருமையின் காரியங்கள், எல்லாத்தையும் அப்படி சொல்லி ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. எனக்கு நொறுங்கட்டும். ஆண்டவர் சமீபமாக இருக்கிறாரு, ஆண்டவர் சமீபமாக இருக்கிறாரு. என்னுடைய ஆண்டவரோடு ஒரு உடன்படிக்கை, ஆண்டவரோடு ஒரு தீர்மானம், ஆண்டவரோடு ஒரு தீர்மானம். நீங்க இறக்க பாராட்டு காட்டுகிறேன், இறக்க பாராட்டு காட்டுகிறேன், ஒரு சாந்தத்தை தான் காட்டுகிறேன், ஒரு பொறுமையை தருவீராக காட்டுகிறேன், ஒரு கீழ்ப்படிதலை தருவீராக காட்டுகிறேன். தேவையில்லாத ஏதாகிலும் ஒரு காரியத்தை நான் செய்கிறேன்னா என்னை விட்டு நீங்க எடுத்துக் கொடுங்க ஆண்டவரே. ஆண்டவர் அப்படியே செய்ய போதுமானவராக இருக்கிறார், அப்படியே அவர் செய்ய போதுமானவராக இருக்கிறாரு. அவர் இரக்கம் பாராட்டுகிற தெய்வம், தயவு பாராட்டுகிற கர்த்தர், நமக்காக யாவையை செய்து முடிக்கிற தெய்வம். இது இரக்கமும் அவரிடத்திலிருந்து மட்டும்தான் நமக்கு கிடைக்கும். எந்த மனுஷனுடைய இரக்கமும் நமக்கு நிரந்தரம் கிடையாது. ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து இரக்கத்தை பெற்றுக்கொள்ளும். ஆண்டவரோடு ஒரு தீர்மானத்தை எடுத்துக்கொள்ள ஆண்டவர் இரக்கம் செய்வாராக.
ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பரிசுத்த பிள்ளைகள் நல்ல ஆண்டவரை ஆசீர்வதிப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். நாளுடைய சமத்துவத்தை பாடி ஆராய்ச்சியுடைய வார்த்தைகளை கேட்க எங்களுக்கு இறக்கம் பாராட்டினதே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். கேட்ட வார்த்தையின்படியாக உலகத்தை விட்டு விலகி ஆண்டவரே விலகுவதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் எங்களுக்கு கற்றுக்கொண்டு தருகிறீர்கள். இருதயத்தில் நாங்கள் ஒரு தீர்மானத்தை எடுத்து ஒரு மண்டியிலே நாங்கள் கிட்டி சேர எங்களுக்கு வரவே தருவீராக. சாத்தான் சத்துருவான மனுஷியின் கிரியைகள் பிசாசின் வல்லமைகள் ஒன்று எங்களை மேற்கொள்ளாதபடிக்கு பரிசுத்த ஆவியானவர் இருதயத்தில் ஒரு மன மாற்றத்தை தந்து நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்முடைய கிருபையின் பிரசன்னம் எங்களோடு கூட இருக்கட்டும் ஆண்டவரே. எங்களை கைவிடாத தெய்வம், எங்களை தாங்கி நடத்துகிற தெய்வம், எங்களை செவ்வையாய் நடத்துகிற ஆவியானவர், எங்களை செவ்வையாய் நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய வருகைக்காய் எங்களை ஆயத்தமாக்கணும், வருகைக்காய் எங்களை தகுதிப்படுத்தும் ஆண்டவரே. பரிசுத்தத்தோடு நாங்கள் காணப்பட எங்களுக்கு உதவி செய்ய ஆண்டவரே. அதற்கு உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. தேவைகளை சந்தித்து குறைகளை நிறைவாக்கி தாங்கி நடத்தும் கிருபை குறை வழி நடத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் சொல்ல நல்ல பிதாவே. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.